தளபதி 69 படத்துல இருந்து ஒரு லேட்டஸ்டான அப்டேட் பாத்தீங்கன்னா வந்திருக்கு. சோ அது என்ன அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். இந்த மாசம் அதாவது டிசம்பர் 31ஆம் தேதி தளபதி 69 படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இந்த நியூஸ் அபிஷியலா வரல அப்படினாலுமே கண்டிப்பா அன்னைக்கு டேட்ல ஒரு அப்டேட் இருக்கு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். படத்துக்கு எந்த மாதிரியான டைட்டில் வச்சிருக்காங்க, ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு ரசிகர்கள் மத்தியில எக்கச்சக்கமா இருக்கு. ஏன்னா இது தளபதியோட கடைசி படம், அதுவும் இந்த படத்துல அரசியல் நிறைய இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இப்படிப்பட்ட சூழல்ல இந்த படத்துல தளபதிக்கு ஜோடியா நடிச்சுக்கிட்டு இருக்க பூஜா ஹெக்டே ஒரு அப்டேட் பாத்தீங்கன்னா கொடுத்திருக்காங்க. அதாவது நேத்து நைட்டு தளபதி 69 படத்தோட படப்பிடிப்பு ஒரு பீச்ல நடந்திருக்கு. தளபதி அண்ட் பூஜா ஹெக்டே ரெண்டு பேருமே சேர்ந்து நின்று அவங்க கால் தெரியுற மாதிரி ஒரு போட்டோ எடுத்து பூஜா ஹெக்டே பாத்தீங்கன்னா அவங்களோட இன்ஸ்டா ஸ்டோரியில அந்த போட்டோவை ஷேர் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த ஸ்டோரி மூலமா இன்னொரு சின்ன அப்டேட்டும் கொடுத்தாங்க. என்ன அப்படின்னா லாஸ்ட் டே ஆஃப் ஷூட் ஃபார் 2024 அப்படின்ட்டு ஒரு கேப்ஷனும் பாத்தீங்கன்னா அந்த ஸ்டோரியில மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா நேத்து நைட்டோட ஒரு ஷெட்யூல் முடிச்சிருக்காங்க. அடுத்த ஷெட்யூல் பாத்தீங்கன்னா 2025ல தான் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி தெரியுது. சோ கிறிஸ்மஸ் வேற வருது, தளபதி பயங்கரமா கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்ணுவாரு. எப்பவுமே தளபதி கிறிஸ்மஸ் செலிப்ரேஷனுக்கு லண்டன் போயிருவாரு. ஆனா இப்போ அரசியல் கட்சி ஆரம்பிச்சதுனால கட்சி வேலைகள் எக்கச்சக்கமா இருக்கு. சோ இந்த கட்சி வேலைகளை விட்டுட்டு தளபதி இந்த வருஷம் லண்டன் போவாரா அப்படிங்கிறது சந்தேகம் தான். அப்படியே போனாலுமே ஜஸ்ட் 4 to 5 days ரிட்டர்ன் வந்துருவாரு. சோ என்ன நடக்க போகுது அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே நண்பா, இந்த மாதிரி தளபதியோட எல்லா அப்டேட்டுமே மிஸ் பண்ணாம பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.